இனிய வணக்கம். தகையணங்குறுத்தல் காமத்துப்பாலிலே 2வது அதிகாரம். அதில் 2வது குறள் 1082. நோக்கினாள் நோக்கு எதிர்நோக்குதல் தக்கணங்கு தானை கொண்டன்னது உடைத்து. இதுதான் குறள். காதலன் பொதுவாக இது ஒரு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் ஒன்று. வெளிநாட்டுக்கு போனால் போர், வீரம் அல்லது படிப்பு அல்லது தூது இதுக்குள்ளே தான் இருந்திருக்கணும். அதாவது அந்த நாட்டினுடைய பழக்கம். நம்ம பழைய காலத்தில் வீரர்களாக போருக்கு சென்றிருப்பார்கள் அல்லது மேற்படிப்புக்காக ஏதாவது அறிவு கற்றுக்கொள்ள, அறிவை விருத்தி செய்ய அவர்கள் சென்றிருப்பார்கள், விரிவாக்கத்திற்கு சென்றிருப்பார்கள். அது வேறு எதுவும் காரணம் இருக்கும். இப்போ இவன் ஒரு வீரனாக தான் இருக்கணும், வள்ளுவர் சொல்கிறத பார்க்கும்போது. ஏன்னா இவன் ஒரு கட்டிலங்காலை. இவன் பார்க்குறான். நான் பார்த்தேன், என் அன்புக்குரியவளை பார்க்குறேன். ஏன்னா நானே ஐயத்தில் இருந்தேன். அவள் அணங்குகொள் ஆய்மயில் கொள்ளோ கணங்குழை அப்படின்ற ஐயத்தில் இவ யார் தெய்வ பெண்ணா மகளா யாருன்னு தெரியலையே. நான் அந்த அழகை பார்த்துட்ருக்கேன். நோக்கினாள். நான் பார்க்கும்போது அவள் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாருங்க. அவள் என்னோட எதிர்பார்வை பார்த்தாங்க. நோக்கு எதிர் நோக்குதல். நோக்கு என்றாலே தமிழிலே ஆழமான சொல். அதாவது ஒரு கருத்தோடு காரணத்தோடு பார்க்குது. அதனால தான் கம்பர் சொல்லும்போது அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொன்னாங்க. மலையாளத்தில் கூட நோக்கு அப்படின்வாங்க. அது சொல்லின் ஆழம் அது இல்லையா. நோக்கினாள் நோக்கு எதிர்நோக்குதல். அவள் எதிரில் பார்த்தா அது பார்வையாங்க. அது நான் சும்மா அப்படி அவளை பார்த்து நோக்கினேன், அன்பா அது ஐயத்தோடு நோக்கினேன். ஆனால் அவ என்னை திருப்பி ஒரு பார்வை பார்த்தா பாருங்க, அது பார்வை இல்லை, நோக்கு எதிர் நோக்குதல். ஒரு பெரிய படை, நானே ஒரு வீரன், அந்த படையை கொண்டு வந்து திடீர்னு ஒரு அதிரடி தாக்குதல் நடத்தினா எப்படி இருக்கும் இல்லையா. இந்த அதிரடி தாக்குதல் நில குலைஞ்சு போயிடுவோம்ல. திடீர்னு இதுக்கு லவ் ட்ரமடைஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. திடீர்னு ஒரு தாக்குதல். எப்படி இந்த தாக்கு அணங்கு, இந்த தெய்வ பெண் இருக்கிறாளே, இந்த அணங்கு பெண் இருக்கிறாளே, இவ ஒரு படையை கொண்டு வந்து என்ன, அந்த பார்வையே என்னால் தாங்க முடியல. ஆனால் ஒரு படை கொண்டு தாக்கிய பார்வைன்னா அதோட வலிமை எப்படி இருக்கும்னு பாருங்க. நில குலைஞ்சு போயிட்டாங்க. ஐ வாஸ் டோட்டலி ஸ்டன்ட். என்னால் ஒன்றும் செய்ய முடியல. அப்படியே ஆடி போய் அதிர்ந்து போயிட்டேன் அந்த பார்வையில். அப்படின்னா பயப்படல தலைவன், நான் ஒரு வீரன். ஆனால் அந்த பார்வைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நேசம், பரிவு, காதல், அதோடைய பரிமாணம், காதலின் வலிமை, என்றைக்குமே மென்மை ரொம்ப வலிமையானது இல்லையா. ஆனால் அந்த அன்பினால் தான் எல்லாத்தையுமே நம்ம சாதிக்க முடியும். அடக்குமுறையால் எதையும் சாதிக்க முடியாது இல்லையா. அந்த பார்வையினுடைய அந்த தன்மை ஒரு படைகொண்டு தாக்கியது போல் என்னுள் ஒரு காதல் தாக்கத்தை அது ஏற்படுத்தியது. நான் அதிலிருந்து மீள முடியவில்லை. அந்த நொடி என்னை விழுங்கியது என்று காதலன் சொல்லுவது போல ஒரு அற்புதமான ஒரு நாடகத்தை நம்முள் நடத்தி காட்டியிருக்கிறார் நம் திருவள்ளுவர். ரசிக்க கற்றுக்கொள்வோம். ரசித்து வாழும் பொழுது வாழ்க்கையிலே ஒரு தாக்கம் ஏற்படும், ஒரு பிடிப்பு ஏற்படும், ஒரு பற்று ஏற்படும். அதற்காகத்தான் இந்த காமத்துப்பால் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.